அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபு மூஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அபு மூஸா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், அலா அதுல்லுக் அலா கலிமத்தின் ஹிய கன்சும் மின் குனூசில் ஜன்னா. சுவனத்து பொக்கிசங்களில் ஒரு பொக்கிசமான வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். அதற்கு நான் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் எனக்கு அறிவிங்கள் என்று சொன்னேன் என்று அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அதே மாதிரி அஹமதில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், கைஸ் பின் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலா அதுல்லுக அலா பாபின் மின் அபுவாபில் ஜன்னா, சுவனத்து வாயில்களில் ஒரு வாயிலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதற்கு அந்த நபித்தோழர் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அறிவிங்கள், அறிவித்து தாருங்கள் என்று கேட்குற நேரம் ரசூலுல்லாஹ் இதே வார்த்தையை சொல்கிறார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது சுவனத்து வாயில்களில் ஒரு வாயில் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் பதிவாகிறது. இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா சில்சிலத்து சஹீஹா என்கின்ற கிரந்தத்திலே இந்த செய்தி சஹீஹ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்னதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அக்ஸிரு மின் கௌலி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள், அதிகமாக சொல்லுங்கள். ஃபஇன்னஹா கன்சும் மின் குனூசில் ஜன்னா, அது சுவனத்து புதையல்களுள் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொன்ன செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம். அது முஸ்னத் அஹமதில் வருது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அதை சஹீஹ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் தஹத்தில் அர்ஷி மின் கன்சில் ஜன்னா, அரிசுக்கு கீழால் சுவன புதையல்களில் ஒன்றான, சுவனத்து பொக்கிஷங்களில் ஒன்றான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் இதை சொல்லுங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது சுவனத்து பொக்கிஷங்களில் ஒன்று, அரிசுக்கு கீழால் இருக்கிறது இந்த வார்த்தை என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு இப்படி சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்வானாம் என்றால், அஸ்லம அப்தி வஸ்தஸ்லம், எனது அடியான் ஈடேற்றம் பெற்றுக்கொண்டான், அதே மாதிரி என்னை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொல்வான் என்ற கூடிய ஹதீஸ் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமில் வருது. ஜாமிஉ சஹீஹ் என்ற சஹீஹுல் ஜாமியில் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா இதை சஹீஹ்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் இவைகளா எல்லாமே இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தைக்குரிய சிறப்புகளை பற்றி பேசுகிறத பார்க்குறோம். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது வெறும் வார்த்தை கிடையாது. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் அது எமக்கு ஒரு ஆறுதல், எமக்கு ஒரு ஒத்தடம், எமக்கு ஒரு மன நிம்மதி அந்த வார்த்தையில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன அந்த வார்த்தையுடைய பொருள் என்று சொன்னால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, எந்த ஒரு நன்மையோ, எந்த ஒரு ஒரு உறுதியோ, ஒரு வெற்றியோ, ஒரு எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு நலவையோ எந்த ஒரு தீங்கையோ என்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்ற அந்த கதா கதருடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய வார்த்தை இது. லா ஹவுல வலா குவத்த, எந்த விதமான ஆற்றலோ சக்தியோ உதவியோ அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி சொல்கின்ற பொழுது எங்களோட ஈமான் பலம் பெறுகிறது, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, என்னுடைய எந்த முயற்சியோ என்னது எந்த ஆற்றலோ பலமோ இல்லை, அல்லாஹ்வை கொண்டே தவிர. அப்போ என்னால் என்ன ஒன்றும் செய்யலாது, இந்த உலகத்தில் உள்ள சக்திகளால் ஒன்றுமே சாதிக்க முடியாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி ஆற்றலுக்கு பின்னால் தான் என்ற அந்த வார்த்தை அது ஈமானிய வார்த்தை, வெறுமனே வார்த்தை கிடையாது.
எனவே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னா மனசுக்கு ஒரு ராஹத்து, மனசுக்கு ஒரு நிம்மதி, ஈமானிய உணர்வு உள்ளவர்களுக்கு அது ஒரு பலமாக இருக்கும். எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுவர்க்கத்து புதையல்களில் ஒன்றாக சொல்கிறார்கள், சுவனத்துக்கு வாயில்களில் ஒரு வாயிலாக சொல்கிறார்கள். அது மாத்திரம் அல்லாமல் அஸ்லம் அபதி வஸ்தஸ்லம், இதை சொன்னவன் ஈடேற்றம் பெறுவான். அடுத்தது அவன் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவனாக, அல்லாஹ் தாலா தனக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களை அவன் எந்த துன்பமோ கஷ்டமோ ஏதோ அந்த கதா கதிரை ஏற்றுக்கொண்டவனாக அவன் இருப்பான் என்ற கருத்தை சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அடிக்கடி எமது நாவுகள் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற அந்த வார்த்தையை உச்சரிப்பதன் மூலமாக எமது ஈமானை பலப்படுத்தி கொள்ள முடியும், எமது உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை, ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அல்லாஹ் தாலா அந்த சிறந்த ஈமானிய உணர்வை, அந்த ஈமானிய உயிரோட்டத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.